la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 10 வயசு நடக்கும்போது தான் எங்க தம்பியே பிறந்தான். எங்க தம்பியை தூக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கே போட மாட்டா. எங்க அப்பா சின்ன பிள்ளையில எங்க அப்பா தாரி சுமக்கிறதுனால என்னையும் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டி போவாரு. 19 வயசுலயே மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு மறு வருஷத்துலயே எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தேன். பையனை கூட என்னால பார்க்க முடியல. நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நாங்க வரலன்னு சொன்னோம். நீங்க கட்டாயம் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போனாங்க. அப்போ போல நாங்க சுமந்து இருக்கும் போதே இந்த லோடு மேனு ஏத்துனாங்களா, அப்போ வந்து அந்த ஊர்ல வடி சாராய பாக்கெட் சாராயம் தான் நிறைய பண்ணுவாங்க. அந்த சாராயத்தை வாங்கி அவங்களும் முடிச்சுட்டு டிரைவருக்கும் கொடுத்துட்டாங்க. வண்டியை கண்ட்ரோல் பண்ணுனா பண்ணிருக்கலாம், விட்டுட்டு அவங்க பொழைச்சான்னு ஓடிட்டாங்க. வண்டி சாய போகுதுட்டு 2 புரட்டு புரட்டி போட்டு 2வது புரட்டில தான் ஆள்கள் எல்லாமே உள்ள அமுட்டுக்கிட்டாங்க வண்டியில. ஒரு பையன் வந்து லட்சுமணன், அந்த பையன் பேரு. அந்த பையன் ஒரு ஆளை காப்பாத்தி விட்டுருக்கான். அதுல 4வதா போகும்போதுதான் கொக்கி மாட்டி அந்த பையனை 2வது வண்டி பறிச்சு பாருங்க, அதுல உள்ள வச்சு அமுக்கிட்டு. ஆனா இதுல கால் போனதே எனக்கு மட்டும்தான். சுயநிலை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாழ்வாதாரத்தை தேடி போய் இப்படி நம்ம கால் இப்படி போயிருச்சு, இனி என்ன பண்ண போறோம்? உட்கார கூட என்னால முடியாது. ஆட்டா எங்க அம்மா தான் பிடிச்சி துடைக்க வைக்க, ட்ரெஸ் மாத்த எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு கஷ்டமா போச்சு. சின்ன பையன்லாம் நல்லா நம்ம கூடவே இருந்ததுனால நல்லா பாத்துக்கிட்டான். இப்ப அவனுக்குன்னு மேரேஜ் பண்ணிருச்சு. என்ன பொறுத்த அளவுல எனக்குன்னு தேவைகளை பூர்த்தி பண்ண யாருமே இல்லை. நானா ஒரு பக்கத்துல உட்காந்துருந்தாங்க, அந்த பொண்ணு அந்த பக்கத்து வீட்டு கூட வருவாங்க, என்ன அதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துலயும் நான் இருக்கேன்னா என்னோட தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோட இருக்கோம்னா என் மனசு எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கும், அதையும் கொஞ்சம் யோசிப்பாங்களா மக்கள். என் பேரு பனிமாதா, கீழ நட்டார்குளம். எங்க வீட்டுல எங்க குடும்பமே எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, நாங்க 4 பேர் தான். 10 வயசு நடக்கும்போது தான் எங்க தம்பியே பிறந்தான். அதுக்கப்புறம் எங்க தம்பியை தூக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கே போட மாட்டா. அப்ப வந்து கூலி வேலை தான். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாருமே கூலி வேலை தான் பார்க்கணும். கூலி வேலைக்கு போறதுனால என் தம்பியை தூக்குறதுக்காக வேண்டி நான் 4ஆம் கிளாஸ் முடிச்சு 5ஆம் கிளாஸ் தான் போய்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா எங்க பையனை வச்சிருக்கணும், அப்போ காட்டு வேலை பார்த்தாதான் சாப்பிட முடியும், எங்க தம்பியை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்கூலுக்கு போடாம பண்ணிட்டாங்க. எங்க அப்பா சின்ன பிள்ளையில எங்க அப்பா தாரி சுமக்கிறதுனால என்னையும் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டி போவாரு. 12 வயசு இருக்கும்போதே அந்த வாழைத்தாரம் சமந்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா கூட சமந்து வைப்பேன். இலக்கிட்ட இருப்பாரு, தூக்கி கொண்டு வைப்பேன். அப்ப அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர், வயக்காட்டுல இருந்து 1 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இங்க இருந்து கரையில இருந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு போகணும். அப்படி வாழ்வாதாரம். அவங்க கூட கூலி வேலை படிக்காதனால கூலி வேலையா செஞ்சு பழகியாச்சு. முதல்ல உங்களுக்கு கூலி எவ்வளவுக்கா கொடுத்தாங்க? முதல்ல 50 காசா இருந்தது நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் 75 காசு ஆகுச்சு. அதுக்கப்புறம் 1 ரூபாயா ஆகுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் 1.25 ரூபாயும் வச்சாங்க. ஆக்சிடென்ட் ஆகும் போதெல்லாம் அன்னைக்கெல்லாம் 150 ரூபா கிட்ட நான் தார் சமந்துட்டேன். 99 தார் சமந்துருந்தேன் கரெக்டா. உங்க வயல்ல எத்தனை தார் வெட்டுறாங்களோ அதுக்கு தகுந்ததான் சமக்க முடியும். ஆமா, இப்படி லோடு வியாபாரி அவங்களுக்கு போனா அவங்க ஒரு வண்டி வெட்டினா அந்த ஒரு வண்டியில எவ்வளவு தார் ஏத்துறாங்களோ அந்த தாருக்கு எப்படி ஆள் எத்தனை ஆள் போறோமோ அவங்களுக்கு பகிர்ந்து சமந்து கொடுவோம். 19 வயசுலயே மேரேஜ் ஆயிடுச்சு. சொந்த மாமா பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு மறு வருஷத்துலயே எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. என் பையன் பிறந்து 3வது மாசமே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தேன். என் பையனை கூட என்னால பார்க்க முடியல. எங்க அம்மா தான் பாத்துட்டு இருந்தாங்க என் பையன் கை குழந்தையா இருக்கும்போது. கொஞ்சம் சுயநினைவே இல்லாத மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருந்துட்டு இருந்தேன். இப்போ பிள்ளை என்னக்கா பண்றாங்க பையன்? அவன் நல்லா படிக்கதான், நிறைய உதவியெல்லாம் பண்ணி நல்லா படிக்கதான் வச்சேன். சின்ன பையன்லாம் நல்லா நம்ம கூடவே இருந்ததுனால நல்லா பாத்துக்கிட்டான். இப்ப அவனுக்குன்னு மேரேஜ் பண்ணியாச்சு. அவன் குடும்பத்தை தான் அவன் பாத்துட்டு இருக்கான். வர்ற நேரம் பாப்பான், மத்த நேரம் அவன் தான் இருக்கான். நம்ம ஆனா
என்னை எங்கேயும் வெளியில கூட்டி போறதுக்கு ரொம்ப இது படுவான். அவனுக்கு மனசுல என்ன நினைக்கான்னு தெரியல. நம்ம அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ள சங்கடப்படுவான்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் கூப்பிட்டாதான் உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு போவேன வழிய லேசா இருந்தா ஒரு மாத்திரை கத்திர வாங்கி தருவான். மற்றபடி என்ன அவ்வளவு கேர் எடுத்து பார்க்க மாட்டான். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியும்? அன்னைக்கு நாங்க வரலன்னு சொன்னோம். நீங்க கட்டாயம் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் கூட்டி போனாங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சமக்கிறதுக்கு போயிட்டோம். சமந்து முடிஞ்ச உடனே அந்த வண்டி ஃபுல்லா லோடு ஏற்றி வந்த வண்டி லோடு ஏற்றியாச்சு. 2வது வண்டி தாறு வெட்டி வச்சிருந்தோம். அதனால அது லேட்டா வர ஆகும் அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு. 10, 11 மணி 12 மணி ஆகும். வந்துட்டு நீங்க மக்கள் இருக்க வேண்டாம், இந்த ஒரே வண்டியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ போல நாங்க சுமந்துகிட்டு இருக்கும் போதே இந்த லோடு மேனு ஏத்துனாங்கல்ல. அப்போ வந்து அந்த ஊர்ல வடி சாராயம் பாக்கெட் சாராயம் தான் நிறைய பண்ணுவாங்க. அந்த சாராயத்தை வாங்கி அவங்களும் குடிச்சிட்டு டிரைவருக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அது குடிச்சது ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். ஆமா, அதனால அங்க வச்சே இருட்டு ஆயிட்டு. 7 மணி 7:30 ஆயிட்டு. 7:30 8 மணி கிட்ட ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கயங்கானு இருட்டிட்டு. அதனால இங்க வச்சு அந்த ஊர்ல இருந்து வயக்காட்டுக்குள்ளதான் ரோடு மாதிரி போட்டிருக்கு. அதுல ஆள் ஏத்தி வர முடியாது. அதனால நீங்க மெயின் ரோட்ல வந்து ஏறுங்க மக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மெயின் ரோட்ல வந்து இந்த பரம் பெருங்குளம் அந்த ஊர் அந்த குளம். ஆமா, அந்த குளத்துல ஒரு படித்தர மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அதுல கால் கை கழுவிட்டு மற்றவங்க எல்லாருமே ஏறிட்டாங்க. நான் தான் லாஸ்டா ஏறினேன். ஏறி பாடி ஓரத்துலயே தான் உட்கார்ந்தேன். இன்னொரு எங்க ஊர் பொம்பளையால தான். அந்த பொம்பளையால என் கால் நீட்டிருந்து என் காலுக்குள்ள தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆமா, அதனால வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. வந்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது பேட்மேனகம் தாண்டி வந்துட்டு நம்ம எஸ்கேமன் கோயிலுக்கும் இந்த எஸ்கேமன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கும் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வண்டியெல்லாம் நிக்குதுல. கிழக்க பார்த்து அந்த பாடி வண்டி நிக்குது, இந்த கல்யாத்தன வண்டி. அந்த பரம் டெலிபோன் ஒயருக்கு டெய்லி சமக்க போறோம்ல, அந்த பரம் தோண்டி இருந்தாங்க. அது அப்பதான் மூடி இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மூடினாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டி நிக்கணும் இப்படி விலகுனாங்கல்ல. விலகுன உடனே அந்த டெலிபோன் ஒயர் தோண்டினது மேலே ஒன்று விட்டுட்டாங்க. விட்டுன உடனே வண்டி ஃபாட்ல இப்படி சரிஞ்சிருச்சு. சரிஞ்ச உடனே முன்னாடி இருந்தாங்க லோடு மேனு டிரைவரு எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. வீட்டு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுன்னா பண்ணிருக்கலாம். விட்டுட்டு அவங்க பொழைச்சன்னு ஓடிட்டாங்க, வண்டி சாய போகுதுன்ட்டு. அதனால வண்டி என்ன பண்ணுச்சு, வாரின உடனே ஆட்கள்லாம் அந்தந்த வரலாம் விழுந்துக்கணும். வாரினம் எனக்கெல்லாம் விழுந்தது எதுவுமே தெரியல. அப்ப வந்து என்னை இழுத்தாங்கல்ல. என் கால் ரெண்டு புரட்டி போட்டு 2வது புரட்டுல தான் ஆள்கள் எல்லாமே உள்ள அம்பிட்டுக்கிட்டாங்க. வண்டியில ஃபுல்லா புளியங்குளத்துக்காரங்க தான். 14 பேர் ஃபுல்லா வயசு பிள்ளைங்க தான். 19, 20, 21 வயசு பிள்ளைங்க தான். மொத்தம்னு எங்க ஊர்ல இருந்து ஒரு 12 பேர்கிட்ட போயிருந்தோம். அவங்க ஊர்ல இருந்து எத்தனை நாள் வந்தாலும் எனக்கு தெரியல. ஆனா வண்டி ஃபுல்லா மேல பாடி மேலதான் உட்கார்ந்து வந்தோம். ஆளெல்லாம் இத்தனை நாள் எனக்கு கண்ட்ரோலா சொல்ல முடியல. அவங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா இதுல கால் போனதே எனக்கு மட்டும்தான். ஒரு பையன் வந்து லட்சுமணன், அந்த பையன் பேரு. அந்த பையன் ஒரு ஆளை 3 ஆளை காப்பாத்தி விட்டுருக்கான். அதுல 4வதா போகும்போதுதான் கொக்கி மாட்டி அந்த பையனை 2வது வண்டி பறிச்சு பாருங்க, அதுல உள்ள வச்சு அமுக்கிட்டு. ஆமா, அமுக்கிட்டு அந்த பையன் ஏதோ அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். ஆமா, போட்டிருந்தாங்க. அந்த பையன் காப்பாத்தி விட்டு அந்த பையன் இறந்து போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன 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 பண்ணாங்க, இழுத்து வண்டி இப்படி கிடக்குது. மேக்கனிக்கு தானே வாரான். வயக்காடு இந்த பரா இருக்கு, குளம் இந்த பரா இருக்கு. வயக்காட்டுக்குள்ளதான் சரிஞ்சிட்டு இழுத்து போட்டிருக்காங்க. ஆனா அப்ப வந்து எனக்கு மயக்கமெல்லாம் எதுவுமே வரல. ஆமா, ஆனா கொடுமையா வலிக்கு காலு இழுத்து நொடிஞ்சிட்டுல காலு துண்டா பாட்டுல போயிட்டு. அதனால எங்களை கூட்டி போன ஊருக்காரங்க இழுத்து வச்சு காலில் துண்டை வச்சு கெட்டி, இந்த காலு உணர்வே இல்லை, வெயிட்டா இருக்கு, யானைக்கு காலு இந்த மாதிரி அவ்வளவு தண்ணிக்கு வெயிட்டா தெரியுது என்ன. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு அடிப்பட்ட ஆட்கள்லாம் அதில் தூக்கி போட்டு அதனால கொண்டு வந்து முதலுதவி ஸ்ரீவைகுண்ட ஆஸ்பத்திரியில ஊசியெல்லாம் அந்த வலிக்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு ஐயர்ல சேர்த்த உடனே போன உடனே இந்த காலை கட் பண்ணிட்டாங்க. காலை கட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியுது. மிஷின் வந்து கட் தான் பண்ணுது, மிஷின் தான் கட் பண்ணுது, அதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த காலு இருந்துச்சுன்னு எங்க அம்மா சொல்றான். உணர்வுகள் இல்ல, செத்துக்கிட்டே வந்துட்டான். கால் வந்து கருப்பா ஆயிருச்சான்.
அதனால 25 நாள் கழிச்சு இந்த காலையும் எடுத்துட்டாங்க. இந்த கால் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 மாசம் எந்த ஒரு நினைவுமே இல்லை. ஆமா, விடியுதா அடையுதா, எப்படி போகுது எப்படி வருது எதுவுமே தெரியல எனக்கு. எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. மோசம்லாம் சாப்பாடு கிடையாது, ஆனா மோசம் மட்டும் தன்னால போய்கிட்டே இருந்திருக்கு. அதான் எங்க அம்மா தான் எடுத்து போட்டு எங்க அம்மா தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. சுயநினை வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வாழ்வாதாரத்தை தேடி போய் இப்படி நம்ம கால் இப்படி போயிருச்சு, இனி என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. நம்ம ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு, நம்ம பையனும் சின்ன பையன், நம்ம காலும் இப்படி இழந்துட்டோமே அப்படின்னு 10 நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். அவன் ஆளாலாம் ரொம்ப ஒடுங்கி உலகோண்டு ஆகி போயிட்டேன். சின்ன ஆளா போயிட்டேன். உட்கார கூட என்னால முடியாது, இப்படி சரியா உட்கார முடியாது, கைய ஊனி கூட உட்கார முடியாது. ஆட்டம் எங்க அம்மா தான் பிடிச்சி துடைக்க வைக்க, ட்ரெஸ் மாத்த எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. எனக்கு மோஷன் எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணாங்க, எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் 2வது மாசம் போய் சேர்ந்தோம். 8வது மாசம் தான் வீட்டுக்கே வந்தோம். இதுல ஒரு 2 மாசம் 3 மாசம் வரை கட்டிலே தான் படுத்திருந்தேன். நார்கட்டில் தான். அதுல படுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்பவும் வீட்டுல எங்க அம்மா தான் மோசம்லாம் எடுப்பாங்க. எனக்கு தான் இறங்க முடியாது ஏற முடியாத, அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு மனசுக்குள்ள ஒரு நிரடல் ஏற்பட்டது. நம்ம பெரிய பொண்ணாதான் இருக்கோம், காலுதான் இழந்துட்டோம், நம்ம முயற்சி பண்ணி கையை வச்சு முயற்சி பண்ணி எப்படியாச்சும் இறங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா காலையில எல்லாம் பக்கத்துல இப்படி தரையில வச்சுட்டு காட்டு வேலைக்கு போயிருவாங்க, கூலி வேலைக்கு போயிருவாங்கல்ல. அப்ப நம்ம சாப்பிடுதாயி அப்படின்னு யூரின் போனோம்னா ஒரு கோப்பையை வைப்பாங்க, சாப்பாடெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு தண்ணி கிண்ணி எல்லாமே பக்கத்துல சுத்தி வச்சுட்டு அதனால போயிடுவாங்க. மோசம் போனாலும் அது போயிட்டு கோப்பையில போயிட்டு காலை கழுவிட்டு பக்கத்துல எடுத்து வச்சு அவ வந்தவதான் ஊத்தியே போடுவா. ஆமா, எங்க அப்பா காலையில போறவர் சாயந்தரம் தான் அவரும் வருவாரு. எங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிருவான். அப்படி இருக்கிற நிலைமையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தன்னால 3 மாசம் கழிச்சு நம்ம இறங்கணும், நம்மளுக்கு பாத்ரூம் போகுதுக்காட்ட நம்மளுக்கு ஒரு சக்தி வச்சு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால கைய ஊனி இறங்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் இறங்கிட்டே 2 நாளா ஏறவே முடியல. திரும்படி கட்டுல திரும்ப எங்க அம்மா தான் திரும்படி தூக்கி வைப்பாங்க. அப்படியே நடந்தது. ஒரு வாரமா ட்ரை பண்ணி இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலகையை கீழே போட்டு அது மேல உட்காந்து அதுக்கப்புறம் கட்டில் மேல ஏறி அப்படியே கொஞ்சம் கடவுள் பழத்தை தந்துட்டாரு. அதுக்கப்புறம் நானே என் சொந்த வேலைகள் எல்லாமே நானே பாத்துக்கிடுவேன். துணிமணி எல்லாமே நானே போட்டு கூட எங்க அம்மா தண்ணி எல்லாம் எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிருவாங்க. அம்மியெல்லாம் இருந்துகிட்டே அரைச்சிருவேன். வீடெல்லாம் கிடையாது, மாடுதான் கட்டி போட்டிருந்தோம். மாட்டுல பால் கூட கறந்துருக்கேன். நம்ம மரமெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன். நார்மல் ஆளு என்ன வேலை பார்ப்பாங்களோ அவ்வளவு வேலையை நான் பார்த்திருக்கேன். ஒத்தையில இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி பேச்சு துணைக்கு இருப்பாங்க. அதெல்லாம் வீட்டுல தானே இருப்பேன், இருப்பாங்க. அவங்க பீடி சுத்துவாங்க. அவங்க அக்கா நீங்க இந்த இலைய வெட்டி பாருங்க, உங்களுக்கு ஏதாட்டும் செலவுக்கு ஆகுங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த இலைய வெட்ட எனக்கு ஆசை எப்படி பிடிக்கும்னு தெரியாது, கத்திரிக்கோளை எப்படி பிடிக்கும்னு தெரியாது. முன்ன பின்ன பழக்கம் இருந்தா தானே பிடிக்க முடியும். நம்ம களத்துல இறங்கி வேலை பார்க்க முடியும். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால இப்படி வெட்டுதான்னு சொல்லி தந்தா மொட்டையா வெட்டி போட்டேன். அப்ப 1 கிலோவுக்கு 27 ரூபா தான் இருந்துச்சு. 27 ரூபா தான் வெட்டுற கூலி. ஒரு மாசம் வேற அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா வெட்ட வந்தது. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோன்னு 5 கிலோ வேற இது வேற 5 கிலோ தான் வாங்குவேன். வீட்டு வேலை பார்க்கணும் மற்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன். 2006ல எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டு. அவங்க இந்த கோயில போடுவாங்க வெத்தலை, அந்த நேரம் வெத்தலை போடுவாங்க, லூஸ் கோயிலன்னு சொல்லி போடுவாங்க. அது போட்டதுனால எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டு. கேன்சர் இந்த ஒரு மார்பையும் எடுத்தாச்சு. எடுத்து 3 மாசம் வரை இருந்தாங்க. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எனக்கு கஷ்டமா போச்சு. ஒரு சாதாரண துணிமணி எடுக்கனால எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே எடுத்து தருவாங்க. எங்க அப்பா இருக்காருன்னா பேரு, அவரு எந்த பிரயோஜனமே கிடையாது. என்ன பொறுத்த அளவுல எனக்குன்னு தேவைகளை பூர்த்தி பண்ண யாருமே இல்லை. சொந்தக்காரங்களும் வர இவங்க கூட வந்துட்டு போறவங்க கூட நீங்க வந்திருக்கிறதுனால வந்திருக்காங்க, இல்லைன்னா யாரும் படுத்து கிடந்தாலும் கூட யாரும் வரமாட்டாங்க. நானா ஒரு பக்கத்துல உட்காந்துருந்தாங்களே அந்த பொண்ணு இந்த பக்கத்து வீட்டு கூட வருவாங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. நானா கூப்பிட்டு தாயே இந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு, நம்மகிட்ட காசு இருந்தா தானே கொடுத்தா தானே வாங்கிட்டு வராங்க. மத்தவங்களை நம்ம குறை சொல்லல, நம்ம வாழ்வாதாரத்துக்கு அந்த அந்த இலைய வெட்டி வெட்டின காலையில இருந்து பாத்துக்கங்க இத்தனை கட்டு தான் வெட்டி போட்டிருக்கேன். ஆமா, அதை வெட்டினா 1 கிலோ இலை வெட்டணும்னா கஷ்டமா தான் இருக்கும்.
வெட்டி வெட்டி என் கையை பாருங்க, என் கையே நின்று போச்சு. இததான் வெட்டி வெட்டி நான் என் தேவைகளை சோப்போ துணிமணி கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கதான் எனக்கு எல்லாத்துக்கும் அதிகமா காசு வாங்கினாங்கன்னா எனக்கு 100 ரூபா 200 ரூபா கம்மியா தான் வாங்குவாங்க. அது கூட நான் ஒரு நைட்டி எடுத்தோம்னா இன்னொரு நைட்டி எனக்கு ஃப்ரீயா தான் தருவாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கக்கா, இதை வெட்டி தானே நீங்க இது பண்றீங்க அப்படின்ட்டு ஃப்ரீயா தான் தருவாங்க. கடன்லாம் நல்லா தான் இருந்தது. தம்பி வந்து என்னையே இருக்கதே தெரியாதான் தம்பிக்கு. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்க. போன்ல பேசுனாங்க. மத்தபடி அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க அண்ணாவும் வீட்டுல வந்து உங்களுக்கு என்ன தேவையாக்கா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கதை எல்லாமே தத்துரமா நாங்க சம்மந்தப்பட்ட கதையை தான் எடுத்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்துலயும் நான் இருக்கேன்னா என்னோட தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோட இருக்கோம்னா என் மனசு எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கும், அதையும் கொஞ்சம் யோசிப்பாங்களா மக்கள். என்னுடைய பேர் கண்ணன். நான் வந்து சமூக ஆர்வலரா அந்த பகுதியில வந்து இருந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் கிராமமா போய் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை சந்திச்சு அவங்களுக்கு உண்டான சேவைகளை செஞ்சு அரசு கொடுக்குற நலத்திட்டங்களை இந்த மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிற அடிப்படையில நான் கிராமமா போய் சமூக செய்யறது வழக்கம். இதே போலதான் 2023ஆம் ஆண்டு மே மாதம் இந்த பகுதிக்கு வரும்போது பனிமாதா அக்காவை பார்க்க நேர்ந்துச்சு. பார்த்த உடனே உண்மையிலே ரொம்ப மனசு வேதனை. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியல அப்படின்பதுதான் அன்னைக்கு பொழுதுல இவங்ககிட்ட பேசி என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் பேசி நமக்கு என்ன போல நண்பர்கள் 10 சமூக சேவர்கள் நண்பர்கள் இருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து அரசு வழங்குற நலத்திட்டம் இந்த அம்மாவுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற அடிப்புல நம்ம பல முயற்சிகள் எடுத்தோம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.